அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி மின் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஹதீஸை பொறுத்தவரையில் அது பலவீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் இமாம் அபு நுஐம் அஸ்ஃபஹானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய ஹில்யத்துல் அவுலியா என்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று இமாம் அவர்களின் சிஃபத்துல் ஜன்னா என்கிற அந்த நூலிலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் ஹதீஸில் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரையில் அதே போன்று இங்கே இந்த பதிவில் சொல்லப்படவில்லை. ஹதீஸில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் ஃபி குல்லி யௌமின் மியத்த மர்ரா. யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹு மலிக்குல் ஹக்குல் முபீன் என்கிற இந்த திக்ரை நாள் ஒன்றுக்கு 100 முறை சொல்லுகிறாரோ, கான லஹு அமானன் மினல் ஃபக்ரி, அது அவருக்கு வறுமையிலிருந்து பாதுகாப்பாக அமையும். வயுமனு மின் வஹ்ஷத்தில் கபர், கபருடைய அந்த தனிமையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கும். வஸ்துஜிலிப பிஹில் கினா, அவருக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். வஸ்துக்ரிக பிஹி பாபுல் ஜின்னா, அதன் மூலம் அவருக்கு சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இது மிகவும் பலவீனமான செய்தி. காரணம், இதில் அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் தொடர்பு அறுபட்டிருக்கிறது. அதே போன்று இந்த அறிவிப்பாளர்களாக இருக்கக்கூடிய சிலர் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். ஃபதுல் பின் கானிம் என்பவர் லைஸ பி கவி என்று இமாம் இப்னு ஜல்சி சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அவர் ஒரு பொருட்டே அல்ல, ஆதாரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதவர் என்று யஹ்யா பின் மயின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் அதனுடைய அறிவிப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதே போன்ற விமர்சனத்திற்கு ஆளாக இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால இந்த ஹதீஸ் நம்பத்தகுந்த ஏற்கத்தகுந்த ஒரு ஹதீஸ் அல்ல. அதே போன்று அந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பிலும் அவர்கள் சில தவறுகள் செய்திருக்கிறார்கள். ஒரு முறை என்று அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகின்ற செய்தியில 100 முறை என்று வந்திருக்கிறது. ஆக இது தவறான ஒரு தகவல் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக அறிந்தவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.